ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் தன்னுடைய தலைவரான ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காக போகிறார். உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, அந்த இடத்தில் ரெபேக்கா என்கிற ஒரு பெண் அந்த பாலை நிலத்திலே உள்ள கிணற்றில் நீர் எடுத்துக்கொண்டு போவதற்காக வருகிறார். அவரிடத்தில் சென்று, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று இந்த வேலைக்காரர்கள் கேட்டபோது, குடியுங்கள் ஐயா, அது மட்டுமல்ல, உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்று சொல்லி ஓடி சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினாள் ரெபேக்கா. சகோதரனே, சகோதரியே, ரெபேக்காவுக்கு இருந்த அந்த நற்பண்பை கொண்டு, அந்த ரெபேக்காவுக்கு இருந்த நற்குணத்தை கொண்டு, இவளே என் தலைவருடைய மகனுக்கு சரியான மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுத்தார். நாம் கூட பெண்களை தேடுகிற போது, ஆண் மகனை தேடுகிற போது, சொத்து, சுகம், செல்வம், பணம், பதவி, அதிகாரம் இவற்றை பற்றி எண்ணாமல் நல்ல குணமுடையவளாக, இறை நம்பிக்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாக, ஒழுக்கமுடைய ஒரு பிள்ளையாக கடவுளுடைய பார்வையிலே தேர்ந்து கொண்டு, இதோ நல்ல ஒரு மகனாக, மகளாக திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஆசீர்வாதத்தை ரெபெக்காவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெபெக்காவிடமிருந்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.